ஹலோ ஆஸ்பிரன்ஸ். எஸ்எஸ்சி ஒரு புது அப்டேட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு குரூஷியலான அப்டேட்டு. அதனால் சொல்லக்கூடியதை தெளிவாக கவனிச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த எஸ்எஸ்சியோட எக்ஸாம்ஸ் நடந்து முடிஞ்சு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறப்ப நிறைய பேர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனே போகிறதில்ல. ஏன் சார், யார் சார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சார் பரீட்சை பாஸ் ஆகிட்டு எவனாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகாமல் இருப்பானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் யாரா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு இன்கம் டேக்ஸ் அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம். அவர் என்ன பண்ணுறாரு, நான் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதுறாரு. ஆனால் அவருக்கு அந்த போஸ்டிங் கிடைக்கல. அந்த இன்கம் டேக்ஸ் அசிஸ்டண்ட்டை விட கம்மியான போஸ்டிங் தான் கிடைச்சிருக்குன்னு வச்சுப்போமே. அவர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போவாரா? கண்டிப்பாக போக மாட்டார். கரெக்டா? ஆனால் அந்த இடத்துல வேக்கன்சி வந்து அப்படியே மெயின்டைன் ஆகி அது அடுத்த வருஷம் வரைக்கும் ஃபில் ஆகாமல் இருக்கு. ஸோ இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக, அதாவது இந்த ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணுறதுக்காக ஒரு புது விஷயத்தை எஸ்எஸ்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஃபிக்ஸ் ஃப்ளோட் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணோடனே, ரிசல்ட்டோடைய ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் அலோகேஷன் ஏற்பட்டோடனேவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரீஜனல் எஸ்எஸ்சி ஆஃபீஸ்க்கு போவீங்க. இப்போ நம்ம தமிழ்நாடை பற்றி பேசுவோம். சென்னை ஆஃபீஸ்க்கு போவீங்க. அங்கே போயிட்டு ஆதார் வெரிஃபிகேஷன் நீங்கள் பண்ணணும். ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்கப்படும், ஃபிக்ஸு அல்லது ஃப்ளோட் அப்படின்ட்டு. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் அலோகேஷனில் உங்களுக்கு ஜிஎஸ்டியோடைய எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் கிடச்சிருக்குன்னு வச்சுப்போம். நீங்கள் போகிறீங்க. ஆனால் நீங்கள் போயிட்டு இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸுன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் எனக்கு இந்த ஜிஎஸ்டி எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டே ஓகே தான், நான் இதையே ஏற்றுக்கிறேன், நான் இந்த போஸ்டிங்லேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெரி குட் அப்படின்னு அங்கேயே அந்த போஸ்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர்றது. ஃப்ளோட் அப்படிங்கிற பட்சத்தில் ஜிஎஸ்டி எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் எனக்கு ஓகே, ஆனால் இதை விட எனக்கு நல்ல வேலை, மேலே வேற ஏதாவது போஸ்டிங் கிடைச்சாலும் எனக்கு ஃபைன் தான் அப்படின்றவங்க இந்த ஃப்ளோட் ஆப்ஷனை சூஸ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. மறுபடியும் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சிம்பிள் தான். ஒரு சிங்கிள் அப்கிரேட் ரவுண்டு நடக்கும். அதாவது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாரையுமே டிவிக்கு வர சொல்லிடுவாங்க. அந்த டிவியில் போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஆதாரை வெரிஃபை பண்ணுறீங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபிக்ஸ் அல்லது ஃப்ளோட் அப்படின்ற 2 விஷயத்தை சூஸ் பண்ண போகிறீங்க. ஃபிக்ஸு சூஸ் பண்ணவங்களுக்கு அந்த போஸ்டிங் அங்கனே ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கு மேலே எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்க போகிறது கிடையாது. ஆனால் ஃப்ளோட்டுன்னு சூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல நிறைய பேர், அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சிங்கிள் அப்கிரேட் ரவுண்டு நடக்கும். எந்தெந்த வேகன்சிலாம் இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏ பி அப்படின்னு 2 கேண்டிடேட் இருக்காங்க. ஏன்ற கேண்டிடேட் வந்து ஃபிக்ஸ்ன்ற ஆப்ஷனையும், பின்ற கேண்டிடேட் ஃப்ளோட்டுன்ற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் அலோகேஷனில் ஜிஎஸ்டியோடைய எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் தான் கிடச்சிருக்கு. ஆனால் இவர் ஃபிக்ஸு கொடுத்ததுனால இவருக்கு அதே போஸ்டிங்கில் இருக்கும். இவருக்கு ஃப்ளோட்டு கொடுத்ததுனால இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டியோட இன்ஸ்பெக்டர் வேகன்சி இருந்ததுன்னு வச்சுப்போமே, அதுக்கு யாராவது டிவி வராமல் போயிட்டாங்கன்னு வச்சுப்போமே, அந்த வேகன்சியை இந்த ஃப்ளோட்டில் இருக்கிறவர் ஃபில் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம். கேட்குறப்ப ஃப்ளோட் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுமா? இதுக்கு ஒரு செக்கும் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்றதா ரொம்ப முக்கியம். இந்த ஃப்ளோட் ஆப்ஷன் சூஸ் பண்ணும் பட்சத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்டிங் கிடச்சிருக்கு, சரியா? ஆனால் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் அப்படின்றது எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டை விட மேலே. ஃப்ளோட் ஆப்ஷன் கொடுத்ததுனால உங்களுக்கு அது கிடைச்சிருச்சு, ஓகே. ஆனால் அது சென்னையில் கிடைக்காம மும்பையில் தான் கிடைச்சிருக்குன்னு வச்சுப்போமே. நீங்கள் ஃப்ளோட் ஆப்ஷன் கொடுத்ததுனால மும்பையில் ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டராக போய் தான் ஆகணும். இல்லை நான் தெரியாமல் ஃப்ளோட்டு கொடுத்துட்டேன்னு உங்களால் பேக் அடிக்க முடியாது. அதை தான் இந்த இடத்துல ரிஸ்க்காக கொடுத்துருக்கான். ஸோ அந்த ஃப்ளோட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணும் பட்சத்தில் ஒன்ஸ் நீங்கள் ஃப்ளோட்டுன்னு சூஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் அப்கிரேட் ஆகி நம்ம ஊர்லேயே விழுந்துட்டா சந்தோஷம். தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் விழுந்துருச்சா சந்தோஷம், சூப்பர். ஆனால் மும்பையில் உழுவுதுன்னா, இல்லை நான் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டாகவே இருந்துக்கிறேன்னு கேண்டிடேட் ஏ மாதிரி உங்களால் சொல்ல முடியாது. அந்த ரிஸ்க்கை இந்த இடத்துல வச்சுருக்கான். இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்ட 10 நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டி வெரிஃபிகேஷனை போய் நீங்கள் முடிஞ்சிருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த விண்டோ க்ளோஸ் ஆகி நீங்கள் டிவிக்கு வரதுக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்சென்ட்னு மார்க் பண்ணிடுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதோட மெயினான அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வேகன்சிஸ் வந்து இன்னும் ஃபில் ஆகாமலே இருக்கிறதுனால டிசர்விங் கேண்டிடேட்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமும் கொண்டு வந்திருக்காங்க, சரியா? ஸோ அதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஃப்ளோட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூஸ் பண்ணும் பட்சத்தில் என்ன ரிஸ்க் இருக்குது, என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளோட் ஆப்பர்ச்சுனிட்டியில் ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் ஃப்ளோட்டுன்னு கொடுத்துட்டீங்கன்னா இப்போ சந்தோஷமா இந்த போஸ்டிங் கிடைச்சிருச்சுன்னு நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க.
ஆனால் ஃப்ளோட்டில் உங்களுக்கு இதை விட நல்ல போஸ்டிங்கும் கிடச்சி இன்னும் சந்தோஷமாகவும் நீங்கள் ஆகலாம். அப்படி இல்லாமல் நல்ல போஸ்டிங் கிடைச்சி அது வேற ஊருக்கு போயிடலாம். எனக்கு இந்தியாவில் எங்கே வேணாலும் வேலை பார்க்குறது, எந்தாவது வடக்கனாக இருந்தால் கண்டிப்பாக ஃப்ளோட்டுன்னு கொடுத்துட்டு எங்கே வேணாலும் போய் ஃப்ளோட் ஆகிப்பான். பட் நம்மள சில பேர் என்ன பண்ணுவோம், நமக்கு தமிழ்நாடே சொர்க்க பூமி, சொர்க்கமே என்றாலும் சொந்த ஊர் அப்படிங்கிற கான்செப்டில் இருப்போம். அவங்களுக்கு இந்த ஃப்ளோட் ஆப்ஷன் கொஞ்சம் ரிஸ்கான விஷயம். சரியா? ஸோ அடுத்து அந்த வகையில் ஃப்ளோட்டு கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் போயிட்டு அந்த போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணலன்னா உங்களோட கரண்ட் போஸ்டிங்கும் கேன்சலு, அப்கிரேட் ஆன போஸ்டிங்கும் கேன்சலு, ரிசல்ட்லேருந்து உங்கள் பேரையே தூக்கிடுவாங்க. அடுத்த சைக்கிள் தான் நீங்கள் எழுத முடியும். அதனால ஃப்ளோட் ஆப்ஷன் கொடுக்குறப்ப கொஞ்சம் யோசிச்சுக்கணும் அப்படின்னு அவன் என்ன பண்ணியிருக்கான், பகீர்னு கொடுத்துருக்கான். ஸோ சிம்பிள் தான். இந்த ஃபிக்ஸ் யாருக்கு பெஸ்ட்டு யாருக்கு ஒஸ்ட்டுன்னு பார்த்துக்கலாம். பெஸ்ட்டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா எனக்கு இந்த போஸ்ட்டே போதும்பா, எனக்கு இந்த லொக்கேஷனே போதும்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே. யாருக்கு ஒஸ்ட்டுன்னு எதுவும் கிடையாது. இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்குறப்ப இதுக்கு ரிஸ்கே கிடையாது. அப்பா எனக்கு சீட் இருக்குப்பான்னு நிம்மதியாக இருந்துக்க வேண்டியதான். இல்லை எனக்கு இதை விட நல்ல போஸ்டிங் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, நல்ல கிரேட் பே வேணும்னு நினைக்கிறவங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது கொடுப்போமே, ஒரு பையன் போஸ்டல் அசிஸ்டன்ட் தான் ஆகிறான். சரிங்களா? போஸ்டல் அசிஸ்டன்ட் தான் ஆகிறான். அந்த பையன் போஸ்டல் அசிஸ்டண்ட்டாக சென்னையில் போஸ்டிங் கிடைக்குது. ஆனால் இந்த பையன் வந்து ஃப்ளோட்டு கொடுத்துட்றான்னு வச்சுப்போம். இந்த பையன் ஃப்ளோட்டு கொடுத்துட்றான். இதுக்கு முன்னாடி ஒரு 3 போஸ்டிங் தள்ளி ஜிஎஸ்டியோட எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்டா இந்த பையனுக்கு அப்கிரேட் ஆகுது. இது சென்னையிலேயும் கிடைக்கலாம், அப்படி இல்லைன்னா மும்பையில கூட போடலாம். கரெக்டா? அப்ப மும்பையில கூட நான் போய் நல்ல வேலை பார்க்கறதுக்கு நான் ரெடி அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃப்ளோட்டை கொடுக்கலான்றாங்க. ஆனா ஹையர் ரிஸ்க் அப்படின்றப்ப நான் என்ன ரேங்க்ல எந்த கேட்டகரியில போட்டாலும், ஹையர் கேட்டகரியில போட்டாலும் நீ போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ், அதை தான் பாட்டம் லைனாக இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த சீட்டு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ப்ரியாரிட்டி ஃபிக்ஸாக இருக்கலாம். இல்லை எனக்கு ஒரு ஹையர் போஸ்ட் வேணும் அப்படின்னா ஃப்ளோட்டாக இருக்கலாம். இல்லை கரண்ட் லொக்கேஷன் எனக்கு வேணாம், வேறு லொக்கேஷன் நீங்கள் போகணும், சேஞ்ச் ஆஃப் சீனரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃப்ளோட் ஆப்ஷனை கொடுக்கலாம். ஸோ இது ஒரு சின்ன அப்டேட் தான் எஸ்எஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி எப்படியாவது வேகன்சிஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபில் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஸோ எக்ஸாம்ஸ் வரிசையாக வரப்போகுது. இன்னும் போன எக்ஸாம்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு, எம்டிஎஸ் வரைக்கும் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தடுத்து சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்னு வரிசையாக வரப்போகுது. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து எதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அதில் மீட் பண்ணுவோம். see you all, டாட்டா, பை பை.